வணக்கம் நண்பர்களே, இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பில் இயல் 7 இருக்கக்கூடிய ஒரு உரைநடை பாடம் தான் பார்க்க போகிறோம். இந்த பாடம் வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகும். எங்கே கவர் ஆகும் அப்படின்னா பகுதி ஈல 17th டாபிக் பாருங்கள், தமிழ் மகளிரின் சிறப்பு அப்படின்ற டாபிக் இந்த பாடம் கவர் ஆகும். அது இல்லாமல் சாதனை மகளிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்கியம் என்ன பாருங்கள், தமிழ் மகளிரின் சிறப்பு. ஸோ அது ரிலேட்டடான பாடம் தான் இது. சரிங்களா? மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அப்படின்னு ஒரு கவிஞர் ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார். யாருடைய கூற்று அப்படின்னா அது வந்து கவிமணி அவர்களுடைய கூற்று. இது வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. சரி, நோட் பண்ணிங்க. இப்போ இந்த தமிழ் மகளிரின் சிறப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் வந்து சிறப்பாக வந்து அவங்களுடைய பணியை வந்து ஆற்றிருப்பாங்க. யார் யார் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது யார் அப்படின்னா எம்எஸ் சுப்புலக்ஷ்மி. சரிங்களா? எம்எஸ் சுப்புலக்ஷ்மி. ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன், இந்த பாயிண்ட்ஸை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி பார்த்துங்க போதும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய விருதுலாம் வந்து இவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. இயர்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய விருதுலாம் இருக்கும். இது வந்து பென்சிலே கூட இங்கே சைடில் அப்படியே நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரிவிஷன் போகிறப்ப வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா மார்க் பண்ணி வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவர் இவங்க யார்? ஃபஸ்ட்டு இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கர், பாடல்களை பாடுவார். இதை வந்து முதல்ல மைண்டில் ஏற்றிக்கணும். அப்போ தான் அதுக்கடுத்து நம்ம இதில் அணுகணும். சரிங்களா? ஓகே. அப்போ சிங்கர், பாடல்களை பாடுவார். எப்படி இவங்க பாடல்களை பாடினாங்க? இவங்களுக்கு குரு யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? யார் குரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மதர் தான் இவங்களுக்கு குருவே. சரிங்களா? அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீணை கலைஞர். அவங்க தான் இவங்களுக்கு குரு, முதல் குருன்னு அவங்க தான். 10 வயசில் இருக்கிறப்ப ஒரு இசைத்தட்டுக்காக பாடல்களை பாடியிருப்பாங்க. 5வது தான் படிச்சிருக்காங்க. 17 வயசில் சென்னை மியூசிக் அகாடமியில் பாடல்களை வந்து பாடியிருப்பார். இங்கே ஏன் எம்எஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா எம்ன்றது மதுரை, எஸ்ன்றது சண்முக வடிவு. அப்போ மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. யாருப்பா சுப்புலட்சுமி? பாடல்களை பாடி ஒரு சிங்கர். ஓகேவா? அம்மா தான்ப்பா குரு. அம்மா வந்து வீணை வாசிக்கிறவங்க. 10 வயசில் இசைத்தட்டுக்கு 10 வயசுலேயே இசைத்தட்டுக்காக பாடல்களை பாடி பதிவு செஞ்சுருக்காங்க. 5வது தான் படிச்சிருக்காங்க. 17வது வயசில் சென்னை மியூசிக் அகாடமியில் பாடல் வந்து பாடியிருக்காங்க. சரிங்களா? இவங்க படத்தில் நடிச்சிருக்காங்க. மீரா அப்படின்ற திரைப்படம் தான் ஃபேமஸான திரைப்படம். அதுவே லாஸ்ட் திரைப்படமாக இருந்துச்சு அப்படின்றாங்க. காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி. அப்போ இதில் மூலமாக தான் அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க. சரிங்களா? காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன், இந்த பாடல்கள் மூலமாக அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க. ஓகேவா? நேரும் சரோஜினி நாயுடு இவங்களை பாராட்டியிருக்காங்க. நேரு என்னன்னு பாராட்டியிருப்பார் அப்படின்னா இசை அரசி அப்படின்னு பாராட்டியிருப்பார். சரிங்களா? இசை பேரரசி அப்படின்னு நேரு அவர்கள் பாராட்டியிருப்பாங்க. யாரை? சுப்புலட்சுமி. சரிங்களா? காற்றினிலே வரும் கீதமாய் அதை பார்த்தோம். அது மூலமாக தான் இவங்க ஃபேமஸ் ஆனாங்க. ஐநா அவையில் இது பார்ப்போம். 1966 ஐநா அவையில் வந்து தமிழ் பாடல்களை வந்து பாடி தமிழ்நாட்டின் செவியல் இசையை பாடியவர். ஓகேவா? ஐநா அவையில் பாடியிருப்பாங்க. இதை நம்ம பார்ப்போம் இப்போ. ஓகேவா? எங்கே நிறுத்தியிருக்கோம்? நேரு சரோஜினி நாயுடு இவங்கள பாராட்டியிருக்காங்க. யாரை? எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களை. காந்தியடிகள் டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லியில் காந்தியடிகள் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறப்ப இந்த ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்ற பாடலை வந்து பாடியிருக்காங்க. அது காந்தியடிகளை வந்து சொல்லியிருக்காரு. மீரா எழுதிய ஒரு பாடல் வந்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடல் சொல்லிவிட்டு அந்த எந்த பாடல் அப்படின்னா இந்த ஹரிதும் ஹாரோ அப்படின்ற பாடல் வந்து எனக்கு பாடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாடல்கள் வந்து அவங்க பாடுறாங்க. அது எப்போ ஒளிபரப்பாகுது அப்படின்னா 1947 அக்டோபர் 2 சென்னை வானொலி வந்து இதை வந்து ஒளிபரப்புறாங்க. சரிங்களா? ஹரிதும் ஹாரோ அப்படின்ற பாடலை வந்து ஒளிபரப்புறாங்க. இதை தான் அவர் வந்து காந்தியடிகள் பாடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பார். ஓகேவா? ஓகே. 1954 இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து இயர்லாம் வரும். இது இயர் வந்து நோட் பண்ணிங்க. இப்போ நான் ஃபஸ்ட் இயர் என்ன பார்க்குறோம்? 1954 தாமரை அணி விருது. சரிங்களா? தாமரை அணி அப்படின்னா பத்ம பூஷன் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் எக்ஸாமில் வந்து தாமரை அணி அப்படின்னு கொடுக்குறது இல்லை பத்ம பூஷன் அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால் இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ்லேயும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 1954 தாமரை அணி விருது வந்து வாங்கியிருக்காங்க. அந்த டைமில் வந்து இவங்கள யார் பாராட்டினாங்க அப்படின்னா ஹெலன் கெல்லர் வந்து பாராட்டியிருக்காங்க. அதை நோட் பண்ணிங்க. 1954 போட்டு தாமரை அணி. சரிங்களா? பாராட்டு யார்? ஹெலன் கெல்லர். அது மைண்டில் வச்சுங்க. 1963 இங்கிலாண்டில் பாடியிருக்காங்க. 66 ஐநாவில் பாடியிருக்காங்க. 63 இங்கிலாண்டில் பாடலில் பாடியிருக்காங்க. 66 ஐநா சபையில் பாடல் பாடியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதே 66 வெங்கடேச சுப்ரபாதம் இவங்க பாடிய வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 96. இப்போ எத்தனை இயர் பார்த்தோம்? 3 இயர் பார்த்தோம். 1954, 63,
66ல் 2 விஷயம் நடந்திருக்கு. ஐநா, திருப்பதி பார்த்துங்க. சரிங்களா? அடுத்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. 74ல் நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. அதாவது நோபல் பரிசு இல்லை, நோபல் பரிசுக்கு இணையான ஒரு விருது, அந்த மகசேச விருது அப்படின்ற விருது வந்து வாங்கியிருக்காங்க 74ல். சரிங்களா? ஆல்ரெடி இங்கே 54 பார்த்தோம், இப்போ என்ன பார்க்குறோம்? 74 பார்க்குறோம். அதை நோட் பண்ணிங்க. ஓகேவா? மகசேச விருது அப்படின்ற விருது வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது நோபல் பரிசுக்கு இணையான ஒரு விருது தான். அப்போ அந்த விருது வாங்கின முதல் இசைக்கலைஞர் MS சுப்புலட்சுமி தான். அப்போ மகசேச விருது வாங்கின முதல் இசைக்கலைஞர் யாருன்னு கேட்கலாம் இல்லையா? இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். மகசேச விருது வாங்கின முதல் இசைக்கலைஞர் யார் அப்படின்னா MS சுப்புலட்சுமி. எந்த இயர்னா 1974ல். ஓகேவா? வெவ்வேறு மொழிகள்லையும் பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. அதனால தான் இவங்க பெஸ்ட்டாக வந்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி. என்னென்ன பாருங்கள், தென்னிந்திய மொழிகள் இருக்கும் பாருங்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், அதுக்கடுத்து மலையாளம், இதெல்லாம் தென்னிந்திய மொழிகள். இதுக்கடுத்து சமஸ்கிருதம் பாடியிருக்காங்க, வடமொழி. ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி இதை பாடியிருக்காங்க. ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி இப்படி பார்த்துங்க. அப்போ ஈஸியாக மெமரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். தென்னிந்திய மொழிகள் நமக்கு தெரியும். என்னென்ன மொழி? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். ஓகே. வடமொழி சமஸ்கிருதத்துலேயும் பாடியிருக்காங்க. ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி. ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி இதெல்லாம் பாடல்களில் பாடியிருக்காங்க. இந்தியாவின் மிக உயரிய விருதான இந்திய மாமணி அப்படின்னா என்ன அப்படின்னா பாரத ரத்னா. சரிங்களா? இந்த விருது வாங்கியிருப்பாங்க. இது இங்கே இயர் கொடுக்கல, நீங்கள் நோட் பண்ணிங்க. 1998ல் வாங்கியிருப்பாங்க. சரிங்க? 1998ல் இந்த விருது வாங்கியிருப்பாங்க. பாரத் ரத்னா அப்படின்ற விருது வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. நிறைய ப்ரோக்ராம் வந்து ஏதாவது நன்கொடைக்காக தான் இவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய நடந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு லைன் வந்து நல்ல லென்த்தியாக வந்து ஒரு லைன் போட்டுங்க. ஏன் அப்படின்னா இதோட இவங்க வந்து ஸ்டோரி வந்து முடியுது. சரிங்களா? அப்போ என்ன பார்த்தோம்? இங்கே MS சுப்புலட்சுமி அப்படின்னா இந்த இது பார்த்துக்கணும். 15வது வயசில் சென்னை மியூசிக் அகாடமி அதை பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வந்து மெயினாக வந்து ஜவஹர்லால் நேரு இசை பேரரசி அப்படின்னு பாராட்டியிருப்பார். காந்தியோட ரிலேட்டடான தொடர்புகள் பார்த்துங்க. அதுக்கடுத்து இந்த இயரு எந்த அவார்டு வாங்கியிருக்காங்க, எந்த இயரில் அவங்க என்ன அவார்டு வாங்கினாங்க அப்படின்றத நோட் பண்ணிங்க. சைடில் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து மைண்ட்லேயே வந்து ஸ்டோர் ஆகும். எக்ஸாம் டைமில் அதை பார்த்தோன்னே ஓகே இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ், ஓகே அடுத்து நம்ம போகலாம், ரிவிஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி. அதுக்கு அடுத்து நம்ம யாரை சார் பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு சிங்கரை பார்த்தோம். இப்போ யாரை பார்க்க போகிறோம்? டான்ஸரை பார்க்க போகிறோம். சரிங்களா? யார்? பால சரஸ்வதி அவங்கள வந்து பார்க்க போகிறோம். ஒரு பரதநாட்டிய கலைஞர் இவங்க. சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாமரை செவ்வனி விருதும் வந்து கொடுத்துருக்காங்க. தாமரை செவ்வனி அப்படின்னா பத்ம விபூஷன், தாமரை அணினா பத்ம பூஷன், தாமரை செவ்வனி அப்படின்னா பத்ம விபூஷன் இந்தியன் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? பால சரஸ்வதி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க பார்க்கலாம் பாருங்கள். அது 7 வயசில் இருக்கிறப்ப காஞ்சிபுரத்தில் பரதநாட்டியம் அரங்கேற்றிருக்காங்க. 15 வயசில் இருக்கிறப்ப சென்னையில் சங்கீத சமாஜம் அப்படின்ற அரங்கில் பரதநாட்டியம் ஆடியிருக்காங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து மரபுசார் நாட்டியம் வந்து இந்த ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றாங்க. சரிங்களா? அவங்க வந்து எந்த வயசு? 10 வயசு, 17 வயசு. இவங்க 7 வயசு, 15 வயசு. சரிங்களா? ஓகே. லிங்க் பண்ணி படிச்சிங்க, மறக்காது. சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கச்சேரி பண்ணியிருக்காங்க. அதை பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்து அதை வந்து பாராட்டியிருக்காங்க. யாரை? பால சரஸ்வதியை பாராட்டியிருக்காங்க. அவருடைய சகோதரர், அவருடைய தம்பி மூலமாக வந்து நார்த் சைடில் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்றாங்க. சரிங்களா? ஒரு பாயிண்ட். அடுத்து வாங்க. கல்கத்தாவிலும் காசிலையும் அனைத்திந்திய இசை மாநாடு நடந்தது. எங்கே? கல்கத்தா, காசியில் அனைத்திந்திய இசை மாநாடு நடந்தது. அந்த டைமில் ஜனகணமன பாடலுக்கு இவங்க பரதநாட்டியம் வந்து ஆடியிருக்காங்க. சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த கண்காட்சியிலையும் பரதநாட்டியம் வந்து ஆடியிருக்காங்க. இது ஜனகணமன. ஓகே. அதுக்கு வந்து பரதநாட்டியம் ஆடியிருக்காங்க. ஓகே. அதுக்கு அடுத்து வாங்க. ஐரோப்பா, அமெரிக்கா அந்த வெளிநாடுகள்லையும் இவங்க வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருக்காங்க. டோக்கியோவில் கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இவங்க வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருக்காங்க. ஐரோப்பா, அமெரிக்காவில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. டோக்கியோவில் கிழக்கு மேற்கு சந்திப்பில் வந்து இவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அது மூலம் தான் வேர்ல்டு லெவலில் இவங்க வந்து ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. சரிங்களா? முறையாக பரதநாட்டியம் வந்து கற்றுட்டோம் அப்படின்னா ஆன்மீக பட்டறிவு வந்து வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. இந்த பரதநாட்டியம் வந்து செவ்வியல் நடனமாக திகழ காரணமானவர் பால சரஸ்வதி அவர்கள். சரிங்களா? அவ்வளோதான் பாயிண்ட்ஸ்னால் அவ்வளோதான். அப்போ இவங்க என்ன விருது வாங்கியிருக்காங்க? தாமரை செவ்வனி விருது வாங்கியிருக்காங்க. 7 வயசு, 15 வயசு பார்த்துங்க. இந்த 15 வயசில் சங்கீத சமாஜ் அப்படின்ற அரங்கு பார்த்துங்க. அதுக்கடுத்து ரவிசங்கர் அவங்க தம்பி,
இந்த கல்கத்தா காசியில் அனைத்து இந்திய மாநாட்டில் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் அதில் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. வெளிநாடுன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா, அமெரிக்கா, டோக்கியோ. சரிங்களா, இது பார்த்துங்க. சரியா, அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு சிங்கரை பார்த்தோம், அடுத்து டான்ஸரை பார்த்தோம். இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எழுத்தாளரை பார்க்க போகிறோம். அதாவது பெண்கள் வந்து எழுதுறது அப்படின்னா ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அது வந்து கற்பனையாக தான் வந்து நிறைய கவிஞர்களை எப்படி எழுதுவாங்க, கற்பனையாக தான் எழுதுவாங்க. ஆனால் டைரெக்டாக களத்துக்கு சென்று, களத்துக்குன்னா மக்களோட மக்கள் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சமூக சிக்கல்களை கதையாக எழுதுனவங்க யார் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். அவங்கள தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓகே. இப்போ இங்கே வந்து ஒரு லைன் போட்டுங்க, அடுத்து இங்கே வாங்க. ஓகே. தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகளை எழுதியவர் யார்? ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர் அப்படின்ற ஒரு புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. அதாவது சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ராஜம் கிருஷ்ணன். ஓகேவா, எந்த புதினம்? வேருக்கு நீர் அப்படின்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். ஆல்ரெடி முதல் பெண் அப்படின்னு எங்கே பார்த்துருப்போம்? எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களை பார்த்துருப்போம். மகசேசே விருது வாங்கியிருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். முதல் இசைக்கலைஞர், மகசேசே விருது வாங்கின முதல் இசைக்கலைஞர் எம்எஸ் சுப்புலட்சுமி. அந்த மாதிரி சாகித்ய அகாடமி விருது வாங்கின முதல் பெண் எழுத்தாளர் யார் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன். எந்த புதினத்திற்காக வாங்கினாங்க அப்படின்னா வேருக்கு நீர் அப்படின்ற புதினத்திற்காக வாங்கியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. ஆல்ரெடி இது பார்த்துட்டோம். சமுதாய சிக்கல்கள் தான் அவங்களுடைய கதைகள் வந்து இடம்பெற்றிருக்கும். அதுக்கடுத்து இங்கே வாங்க, இந்த பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். அவ்வளோதான், இதில் வந்து வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ டேரெக்டாக வந்து இங்கே வரலாம். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காங்க. இது என்னது? புதினம் தான். ஓகே, பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி எல்லாமே புதினம் தான். இங்கே இந்த பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்றது இந்த புதினம் வந்து எதனோடது அப்படின்னா பாரதியினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு புதினம். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ நிறைய வந்து இவங்க நூல்கள் வந்து புதினங்கள் வந்து எழுதியிருப்பாங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த தூத்துக்குடியில் தங்கியிருக்காங்க. அங்கே உப்பு அந்த உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய ஏன்னா இவங்களுடைய நூல்களே எப்படி இருக்கும்? புதினங்களே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமுதாய சிக்கல்கள் தான் இடம்பெற்றிருக்கும். அப்போ மக்கள் வந்து பற்றக்கூடிய அந்த துயரங்கள் தான் வந்து இங்கே கதைகளாக வந்து எழுதுவாங்க. அப்போது இந்த உப்பு உற்பத்தி பண்ணுறவங்களுடைய அவங்களுடைய கதை வந்து என்ன தலைப்பில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா கரிப்பு மணிகள் அப்படின்ற தலைப்பின் கீழே புதினம். எல்லாமே புதினம் தான் பார்க்க போகிறது. சரிங்களா, கரிப்பு மணிகள். ஓகேவா. அதுக்கடுத்து நீலகிரி படுகர் இன மக்களினுடைய அந்த குறிப்புகள் வந்து குறிஞ்சி தேன் அப்படின்ற தலைப்பில் எழுதுகிறாங்க. எல்லாமே புதினம் தான். கடலோர மீனவர்களுடைய குறிப்புகள் வந்து அலைவாய் கரையில் அப்படின்ற தலைப்பில் எழுதியிருக்காங்க. அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களினுடைய அந்த தகவல்கள் வந்து சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் அப்படின்ற தலைப்பில் எழுதியிருக்காங்க. இதில் வேருக்கு நீர் அப்படின்றதான் அவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கி கொடுத்த நூல். சரிங்களா, ஞாபகம் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி அவங்க படுற கஷ்டத்தை கூட்டு குஞ்சுகள் அப்படின்ற தலைப்பில் எழுதியிருக்காங்க. பெண் குழந்தை கொலை, அதாவது சின்ன குழந்தைகள்லாம் வந்து பெண்கள் வந்து கொலை பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு புதினமாக எழுதியிருக்காங்க. மண்ணகத்து பூந்துளிகள் அப்படின்ற தலைப்பில் எழுதியிருக்காங்க. சரிங்களா, இப்போ என்னென்னலாம் எழுதியிருக்காங்க அப்படின்றது பார்த்துங்க. ஸோ ஈஸியாக ஞாபகம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, வேருக்கு நீர் அகைன்னு வரும், அதை பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. நமக்கு தெரியும் பாஞ்சாலி சபதம் பாடுறது பாரதியார் தான். அப்போ அங்கே என்ன இருக்கும்? பாரதியினுடைய வரலாறு எழுதியிருப்பாங்க. எல்லாமே புதினம் தான், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. தூத்துக்குடி. ஓகே, கரிப்பு மணிகள். உப்பு வந்து என்ன ஆகுது? உப்பு வந்து கரிக்கும், ஞாபகம் வச்சுங்க. அப்போ தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த உப்பள தொழிலாளர்களுடைய அந்த துயரங்களை வந்து எழுதுகிறாங்க. கரிப்பு மணிகள், உப்பு கரிக்கும். அப்போது அந்த உப்பு தொழில் செய்கிறவங்க உப்பள தொழிலாளர்களினுடைய வாழ்க்கையை வந்து எழுதுகிறாங்க. குறிஞ்சி தேன். தேன் எங்கே இருக்கும்? மலையில் தான் இருக்கும். ஓகேவா. அப்போ நீலகிரின்றது என்ன? மலைப்பகுதி. அப்போ அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த படுகர் இன மக்களினுடைய வாழ்க்கையை வந்து எழுதுகிறாங்க. சரிங்களா, குறிஞ்சி தேன். எளிமையாக இருக்கா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கடலோர மீனவர்கள்னா கடலில் என்ன இருக்கும்? அலை இருக்கும் இல்லையா. அப்போ அலைவாய் கரையில் கடலோர மீனவர்கள் பற்றிய ஒரு புதினம் தான் வந்து அலைவாய் கரையில் அலை அடிக்கும். ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அந்த வேளாண் சார்ந்து சேற்றில் மனிதர்கள். அப்போ வேளாண் செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக சேற்றில் இறங்கணும். சேற்றில் இறங்கி நாட்டு நட்டோம் அப்படின்னா தான் நம்ம சாப்பாடு. அவங்க சேற்றில் கை வச்சா தான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி சேற்றில் மனிதர்கள், சேற்றில் யாரும் விவசாயி தான்ப்பா. வேருக்கு நீர் யாருக்கு பாய்ச்சுவாங்க? வேரில் நீர் பாய்ச்சிரும். பிளான்ட்ஸு தாவரங்களை வளர்கிறதுக்காக பாய்ச்சிரும். யார் தாவரங்களை வளர்க்குறாங்க? விவசாயிகள் தான் வளர்க்குறாங்க. அப்போ வேளாண் தொழிலாளர்கள் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அவ்வளோ ஈஸி, மெமரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இயர் கொடுத்துட்டா தான் மெமரி பண்ணணும் நம்ம. ஓகேவா? அடுத்து குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலாக. தீப்பெட்டி எப்படி இருக்கும்? அந்த பெட்டிக்குள்ளே ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், அதில் நிறைய தீக்குச்சிகள் இருக்கு இல்லையா? அப்போ கூட்டு குஞ்சுகள். சரிங்களா? கூட்டு குஞ்சுகள் தீப்பெட்டி தொழில். இது வந்து குழந்தைகள் தீப்பெட்டி தொழில். அதே வந்து பெண் குழந்தை கொலை, மண்ணகத்து பூந்துளிகள். அப்போ பெண் குழந்தை கொலை, குழந்தை அப்படின்னா பூந்துளிகள். சரிங்களா? பூந்துளிகள். அப்போ தான் பூக்குது அந்த பூக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மண்ணகத்து பூந்துளிகள். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாவே இது ஆப்ஷனில் அடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் இவங்களுடைய குறிப்புகள். அதுக்கு அடுத்து யாரை சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா இவங்கள தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இவங்க யார் அப்படின்னா இவங்க வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர். சரியா? பார்க்கலாம் பாருங்கள். ஓகே, மதுரையில் முதல் பட்டதாரி பெண் இவங்க. மதுரையில் முதல் பட்டதாரி பெண். இந்திய அரசினுடைய தாமரை திருநன்ன பத்மஸ்ரீ விருதம் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து ஸ்வீடன் அரசின், ஏன்னா இன்னொருத்தரும் வாங்கியிருப்பாங்க, நம்ம பார்க்கலாம் அதை. இந்திய அரசின் தாமரை திரு விருது வாங்கியிருக்காங்க. ஸ்வீடன் அரசினுடைய வாழ்வுரிமை விருது வாங்கியிருக்காங்க. சுவிட்சர்லாந்து அரசினுடைய காந்தி அமைதி விருது வாங்கியிருக்காங்க. யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஓகேவா? ஓகே, என்னென்ன விருது பாருங்கள். தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசனுடைய வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசனுடைய காந்தி அமைதி விருது. எந்த நாடு எந்த விருது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. சுவிட்சர்லாந்து காந்திபா, ஸ்வீடனு வாழ்வுரிமை. ஓகே, இந்திய அரசு நமக்கு தெரியும் தாமரை திரு விருது கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வாங்க, என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆமாம், இவங்க வந்து காந்தியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சர்வோதய இயக்கத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு, இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ் வந்து எடுப்போம். டைம் இல்லை, தமிழ் முடிச்சுட்டு தான் பார்க்கணும். ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்த இயக்கங்களில் சர்வோதய இயக்கம் இதெல்லாம் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அதுக்கடுத்து அவங்களுடைய ஹஸ்பண்டோடு சேர்ந்து பூதான இயக்கம் அப்படின்றது இவங்க அந்த பூதான இயக்கத்தில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதை ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படின்னா இவர் வினோபா பாவே தான். ஓகேவா? சரி, ஓகே. இந்த உழுபவருக்கே நில உரிமை இயக்கம், லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்துங்க, ஏன்னா அப்ரிவேஷன் கூட கேட்கலாம். லேஃப்டி அப்படின்னு, லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறோம். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம். இது எதுக்கு அப்படின்னா வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு. இது ஒரு நல்ல விஷயம். அப்போ வேளாண்மை எல்லா காலகட்டத்திலும் இருக்குமா அப்படின்னா ஒரு சில காலகட்டத்தில் இருக்காது. அந்த டைமில் அந்த உழவருக்கு, அந்த உழவு தொழில் செய்பவருக்கு வேறு ஒரு தொழில் மூலம், வேறு ஒரு ஒர்க்கு மூலமாக அவங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு ஏற்பாடு செய்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் வந்து உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மெயினாக இந்த இயக்கங்களை தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சர்வோதய இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே இயக்கம், பூதான இயக்கம், உழுபவருக்கே நில உரிமை இயக்கம், இதெல்லாம் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. காந்தியோடவும் வினோபாபாவையும் ரொம்ப வந்து க்ளோஸாக இருந்திருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதான் இதில். சரிங்களா? அப்போ இவங்கள பார்த்தா அப்படின்னா இந்த இயக்கம் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அதுக்கடுத்து இந்த விருது வந்து பார்த்துக்கணும் இவங்களோடது. சரிங்களா? இவங்களுடைய தகவல் வந்து அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சின்ன பிள்ளை பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடித்ததே வந்து இவங்க தான். ஏன்னா இவங்களால் வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயம்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, சின்ன பிள்ளை அவங்க ஸ்கூல்லாம் வந்து போனது இல்லைங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா அந்த விவசாய நிலத்தை வந்து குத்தகை எடுத்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதை விவசாய நிலத்தை குத்தகை எடுத்துப்பாங்க. குத்தகை எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு நெல்லோ இல்லை ஏதோ ஒரு ரூபாயோ வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ பெண்கள் எல்லாம் சேர்ந்து குழுவாக சேர்ந்து இந்த வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. அதில் மாற்றுத்திறனாளி, வயசானவங்க எல்லாருக்கும் இவங்க வந்து வேலை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை பார்த்து மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்மாயில் மீன் பிடிக்கிற பாருங்கள் பேச்சு மொழியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்மளுடைய கிளாஸுக்கு கூட வந்து அப்படி தான் இருக்கும். ஏன் ரீசன் என்ன அப்படின்னா புலமையெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா புரியாது. சரிங்களா? பேச்சு மொழியில் சொன்னோம் அப்படின்னா தான் கிளாஸ் வந்து புரியும். ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, கண்மாயில் மீன் பிடிக்கிற குத்தகையை எங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் புக்லேயே. அப்போது இவங்க வந்து நிலம் வந்து குத்தகை எடுத்து அது மூலமாக வந்து ஆட்கள் வந்து குழுக்கள், மகளிரே எல்லாருமே மகளிரே ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. இதில் வந்து மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள்லாம் வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இவங்க சின்ன பிள்ளை அவர்கள். ஓகேங்களா?
ஓகே. அப்போ மதுரை மாவட்டம் இதை பார்த்துருக்காரு யார்? மதுரை மாவட்ட ஆட்சியர் அந்த கண்மாயில் மீன் பிடிக்கிற குத்தகையை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காரு. சரி, 2004 சுனாமி வந்தது இல்லையா, அதில் நிறைய பேர் வந்து பாதிப்படைஞ்சாங்க. அந்த டைமில் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய செயல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க பாருங்கள் இல்லை. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், களஞ்சியம் அப்படின்ற ஒரு குழு ஆரம்பித்தாங்க. களஞ்சியம் அப்படின்ற நேமில் குழு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழு தான் வந்து மகளிர் குழு. இன்றைய வந்து நிறைய கிராமப்புறங்களில் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய குழு மகளிர் குழு. அதன் மூலம் பல்வேறு குடும்பங்கள் வந்து இன்றைக்கி வந்து பயனடைஞ்சிட்ருக்கு. சரிங்களா? அப்போ அவங்க ஆரம்பித்து அந்த களஞ்சியம் அப்படின்ற நேமில் ஸ்டார்ட் பண்ண அந்த மகளிர் குழு தான் 10 பேரோட ஸ்டார்ட் பண்ணாலும், ஆனால் இன்றைக்கி பல லட்சம் மக்கள் வந்து அந்த குழுக்களில் இருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ இவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து சிறப்பு செய்யணும் இல்லையா? அதனால் இவங்களுக்கு வாஜ்பாய் அவர்கள் வந்து பெண்ணாற்றல் விருது கொடுத்துருக்காரு. அதை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்திரீ சக்தி புரஸ்கார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாஜ்பாய் அவர்கள்கிட்ட டெல்லியில் பெண்ணாற்றல் விருது அப்படின்ற விருதை வாங்கியிருக்காங்க வாஜ்பாய் கிட்ட. வாஜ்பாய் அவர்கள் வந்து சின்ன பிள்ளை அப்படின்னு அழைச்சிட்டு இந்த விருது கொடுக்குறப்ப இவங்களுடைய காலிலே விழுந்திருக்காரு. யார்? பிரதமர் அவர்கள் விழுந்திருக்காரு. சரிங்களா? எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். நல்ல மனிதர் வாஜ்பாய். இவங்க விருது கொடுக்குறவர் இவங்க காலில் விழுந்திருக்காரு. அப்போ இவங்க எவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு செயலை வந்து செஞ்சுருப்பாங்க பாருங்கள். அது காலில் விழுறதுக்கு அவருக்கும் ஒரு மனசு வேணும் இல்லையா? அவர் பிரதமர் விழுறாரு இல்லையா? சரி, ஓகே. தமிழக அரசின் அவை விருதையும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய அவை விருதையும் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும் வாங்கியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து தாமரை திரு விருதையும் வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 2 பிளேசஸில். சரிங்களா? அது இங்கே பார்க்கணும்னு சொல்லல இல்லையா, அந்த பிளேஸ் தான். அப்போ தமிழ்நாடு அரசனுடைய அவை விருது, தமிழ்நாடு கவர்மெண்ட் அவை விருது கொடுத்துருக்காங்க. தூர்தர்ஷன்னா தெரியும், பொதிகை சேனல் இருக்குது, அது பொதிகை விருது கொடுத்துருக்காங்க. தாமரை திருன்னு பத்மஸ்ரீ விருது வந்து வாங்கியிருக்காங்க ரீசெண்டாக. அது எந்த இயர்னு கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிட்டு கமெண்ட்டில் கொடுங்க, பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் இவங்களுடைய குறிப்புகள். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, யார் சுப்புலட்சுமினா சிங்கர்னா அவங்க என்னென்ன, அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக பார்த்துங்க. அந்த இயரு என்னென்ன அவார்டு வாங்கினாங்க, எந்த 63, 66 அப்படின்னு வரும், 54, 74ன்னு வரும். அந்த இயரில் வந்து பார்த்துங்க. பாரத் ரத்னா 1988 அதை பார்த்துங்க. சரிங்களா? MS சுப்புலட்சுமி அவர்கள். அதுக்கடுத்து டான்ஸர் பார்த்தோம். டான்ஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வயசு அப்படின்ற பார்த்துங்க. 15/5 அப்படின்னு வரும், 15/7 அப்படின்னு வரும். பாலசரஸ்வதி அவர்கள் அவங்க டான்ஸரு. எங்கெங்கெல்லாம் அவங்க டான்ஸ் பண்ணாங்க, அவங்க சிறப்பம்சம் என்ன அப்படின்றத பார்த்துங்க. யாரெல்லாம் என்ன விருது அப்படின்றத பார்த்துங்க. மெயினாக அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. எழுத்தாளர் ஒருத்தர் இருந்தாங்க, இப்போ சின்ன பிள்ளை அம்மான்னு பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து நிறைய இயக்கங்கள் வந்து ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. அங்கே நேமு, அவங்களுடைய சிறப்பம்சம் என்ன, இயரு, என்ன விருது வாங்கினாங்க, என்ன ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி படிச்சுங்க. சரிங்களா? ஓகே, நன்றி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த இயல் வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா?